40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்க சரியான பதில கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். நாற்பது நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை குறித்து படிக்க போகிறோம். நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக போவோம். மாதவன், இந்த நாளில் இந்த தொடர் நிகழ்ச்சி, அதாவது 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் அப்படின்ற தொடர் நிகழ்ச்சியின் மூலமாக இன்னைக்கு நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம். 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள், சிலுவையின் நாதரை பற்றின ஆச்சரியங்களை பார்த்து வரோம். சரி, இன்றைக்கு விசேஷமா தானியேலின் வாழ்வில் இயேசுவின் சிலுவை மரணத்தை பற்றின நிகழ்வு என்ன இருக்கிறது, என்ன சம்பந்தம் என்று பார்க்க போகின்றோம். ரொம்ப ஒரு நல்ல தலைப்பு மாதவன். தானியேல் வாழ்க்கையும் இயேசுவின் அந்த சிலுவை நிகழ்வும் பற்றியதான ஒரு ஒற்றுமையை குறித்து சொல்றீங்க. எத்தனை ஒற்றுமைகள் அந்த மாதிரி இருக்குது, அது என்னென்ன? அநேக காரியங்கள் இருக்கிறது. அதுல 4 முக்கியமான காரியங்களை மட்டும் இன்னைக்கு நாம எடுத்துக்கலாம். முதலாவது, தானியேலும் இயேசு கிறிஸ்துவை போன்று நற்சாட்சி பெற்றவர் என்பதை நம்ம முதலாவது புரிந்து கொள்ளலாம். எப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான வசனம் வாசிக்கிறேன். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தானியேல்ட்ட ஒரு குற்றமும் குறைவும் காணப்படாத அளவுக்கு ஒரு நற்சாட்சி பெற்ற ஒரு நபராய் இருந்தாரு. இயேசு கிறிஸ்துவை பார்த்தாலும் சொல்லவே தேவையில்ல. பிலாத்துவினிடத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சியை அவர் பெற்றார். லூக்கா 23ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம் 14ஆம் வாக்கியம் எல்லாம் பார்த்தோம்னா அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை என்று பிலாத்தே சாட்சி கொடுக்கும் அளவிற்கு இருந்ததுங்கிறத பாக்குறோம். இந்த விதத்துல தானியேலும் ஒரு நற்சாட்சி பெற்ற குற்றமற்ற ஒரு நபர், இயேசுவும் நற்சாட்சி பெற்ற ஒரு குற்றமற்ற நபர் என்பதை ஒப்பிட்டு நாம பாத்துக்கலாம். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, தானியேலின் உடன் வேலையாட்கள் தானியேல் இடத்தில் எப்பொழுதெல்லாம் குறை கண்டுபிடிக்கணும், குற்றம் கண்டுபிடிக்கணும், முகாந்தரம் தேடிக்கிட்டே இருந்தாங்கன்னு வேதம் சொல்லுது. வசனம் வாசிக்கட்டுமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தானியேலின் உடன் வேலையாட்கள் எப்படா தானியேல்ட்ட குறை கண்டுபிடிக்கலாம், குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு இருந்தாங்க. இதே நிகழ்வை நீங்க சுவிசேஷ பகுதியில நீங்க படிச்சீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் எப்போதெல்லாம் குறை கண்டுபிடிக்கலாம், குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் சுற்றி திரிந்தாங்க, முகாந்தரம் தேடிக்கிட்டு இருந்தாங்கிறத நாம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவது நிகழ்வை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதிகாரிகளின் மூலமாக மரண தண்டனை தானியேலுக்கு ஏற்படுத்தப்பட்டது. இது எப்படி ஏற்படுத்தப்பட்டதுன்னு தெரிந்து கொள்ள விரும்பினால் தானியேல் 6ஆம் அதிகாரம் படித்தால் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். தானியேல்ட்ட எந்த குறையும் பார்க்க முடியலன்னு உடனே தானியேலுடைய தொழுகை வாழ்க்கை, அந்த ரிலிஜியஸ் லைஃப்ல மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும்னு உடன் வேலையாட்கள் ஒரு சட்டம் ஒண்ணு போடுறாங்க. தரியு ராஜாவை தான் 30 நாளைக்கு என்ன பண்ணணும், வணங்கணும்னு ஒரு திட்டம் போடுறாங்க. தானியேல் அதற்கெல்லாம் உட்படல. உடனே தானியேல் சட்டத்தை மீறிட்டாருன்னு ராஜாட்ட சொல்லி என்ன பண்றாங்கன்னா, ராஜாவின் அதிகாரத்தினால் மரண தண்டனையை உடன் வேலையாட்கள் ஏற்படுத்துகிறதை பார்க்க முடிகின்றது. இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இயேசுவின் வாழ்க்கையிலும் யூத தலைவர்கள் பிலாத்து போன்ற தேசாதிபதிகளிடத்தில் மிகவும் அழுத்தம் கொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இயேசுவுக்கு மரண தண்டனையை பெற்றுக் கொடுப்பதை பார்க்க முடியுது. நான்காவது காரியம் பாத்தீங்கன்னா, தானியேல் மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்டது நிமித்தமாக அவரை ஒரு கெபிக்குள்ளாக, சிங்க கெபிக்குள்ளாக, அது ஒரு கல்லறையை போன்றது, ஒரு கெபிக்குள்ளாக போடுறதுக்கு இது பண்றாங்க. உள்ளே போட்ட பிற்பாடு ஒரு பெரிய கல்லை வைத்து அதை அடைத்து விட்டு ராஜாவின் முத்திரையை அதுக்கு போடுறாங்க. அந்த காரியத்தை வாசிக்கலாமா? கண்டிப்பா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம்.
ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றின தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். இங்க நீங்க பாத்தீங்களா, தானியேலை கெபிக்குள்ள போட்டு சரி மரணத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து அதுக்கு மேல என்ன போட்டாங்க, ஒரு முத்திரையை போட்டாங்கன்னு நம்ம பாக்குறோம். இதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த குற்றமும் சாட்டப்படாதவர், மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவை தண்டனையை அடைந்து கல்லறைக்குள்ளாக என்ன பண்ண போறாருன்னா வைக்கப்படுறாரு. ஒரு பெரிய கல் அந்த கல்லறையை மூடப்பட்டதாக நம்ம பாக்குறோம். அது மேல ராஜாவின் முத்திரை போடப்பட்டது என்று வேத வசனம் கூறுகிறது. வசனம் வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. மத்தேயு 27 அதிகாரம் 66 வாக்கியம். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, தானியேல் எப்படி கெபிக்குள்ளாக போடப்பட்டு ஒரு கல்லினால் மூடப்பட்டு முத்திரை போடப்பட்டாரோ, அதை போன்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கெபிக்குள்ளாக போடப்பட்டு ஒரு கல்லினால் மூடப்பட்டு முத்திரை போடப்படுவதை நாம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ அடிஷனலா ஒரு 5வது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா? கண்டிப்பா, நிச்சயமா. இது ஒரு போனஸா வச்சுக்கலாம். சரி. இந்த 5வது விஷயம் என்னன்னா, இருவருமே மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. ஆமா இல்லைங்களா? ஆமா. ஆனா அடுத்த நாள் அதிகாலையிலேயே ராஜாவாகிய தரியு அந்த கல்லறையின் கதவை திறக்க வைத்து, தானியேலே நீ உயிரோடு இருக்கிறாயா என்று கேட்டபோது, தானியேலுடைய கதை இதோடு முடிந்தது, அவனை சிங்கங்கள் நிச்சயமாக பட்சித்திருக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற நேரத்துல தானியேல் மரணத்தை ஜெயித்த நபராக கெபியில் இருந்து வெளியே உயிருடன் வந்தார். அதை போன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தானியேலை போன்றே 3ஆம் நாள் அதிகாலையிலேயே அந்த கல் தேவதூதனால் திறக்கப்பட்டு அவர் மரணத்தை ஜெயித்தவராக உயிரோடு எழுந்தார் என்பதை பார்க்க முடிகின்றது. இவ்விதமாக தானியேலும் மரணத்திற்கு என்று ஒப்பு கொடுக்கப்பட்டு கெபிக்குள்ளாக வைக்கப்பட்டார். பிற்பாடு மரணத்தை ஜெயித்து உயிருடன் இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு கல்லறைக்குள் வைக்கப்பட்டார். ஆனாலும் 3ஆம் நாள் அதிகாலையிலே கதவு திறக்கப்பட்டு அவர் மரணத்தை ஜெயித்தவராக உயிருடன் வந்தார் என்பதை பார்க்க முடிகின்றது. இவ்விதமாக தானியேலுடைய வாழ்க்கையிலையும் இயேசுவின் வாழ்க்கையிலும் அநேக ஒற்றுமைகள் ஒப்பிட்டு இருப்பதை பார்க்க முடிகிறது. நீங்க இந்த 5 ஒற்றுமைகளையும் சுருக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. 2 பேருமே குற்றமற்றவர்களா இருக்கிறாங்க. 2 பேரையுமே அதிகாரிகள் என்ன பண்றாங்க, ஏதாச்சும் ஒரு குறை கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு குறை கண்டுபிடிக்கலான்ட்டு தேடுறாங்க. 3வது பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. 4வது 2 பேர்த்தையுமே அந்த கல் குகைக்குள்ளாக போடுறாங்க. 5வது அந்த மரணத்திலிருந்து, அந்த மரண பாடுகள்ல இருந்து 2 பேருமே ஜெயிக்கிறாங்கன்றத பார்க்கிறோம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இதுல இருந்து எளிமையான ஒரு பாடம் கத்துக்கலாம். இயேசுவின் வாழ்க்கையின் அந்த உத்தம சாட்சி தானியேலுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டதுங்கிறத பாக்குறோம். குற்றமற்ற ஒரு நபர், சுத்தமான கைகளை உடையவர், சுத்தமான மனதுடையவர் என்ற சாட்சியை பெற்ற ஒரு மனிதனாக தானியேல் வாழ்ந்தாரு. நாமளும் இயேசுவை பின்பற்றக்கூடிய, உண்மையான தெய்வத்தை பின்பற்றக்கூடிய நாம செய்யற வேலையில சுத்தம், பேசுற வார்த்தையில சுத்தம், சிந்திக்கிற சிந்தனையில சுத்தம், நடக்கிற நடக்கையில சுத்தம், எதை தொட்டாலும் இதயத்தில் சுத்தம் உள்ளவர்களா நம்ம இருக்கணுங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். குற்றமற்ற ஒரு கபடற்ற ஒரு வாழ்க்கை வாழ தானியேலை போன்று இயேசுவுக்கு சாட்சியா நாம இருக்கலாம். ஆமென். ரொம்ப ஒரு நேர்த்தியான பாடம் சகோதரரே. நிச்சயமா இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் இது பிரயோஜனமாகவும் அவருடைய வாழ்வில் ஒரு திருப்பு முனையமாக இருக்கும் அப்படின்ட்டு எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பரே, பிரியமான நேயர்களே, இந்த வேதாகம பாடம் உங்களுடைய வாழ்வில் ஒரு திறப்பு முனையாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எங்களோடு இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமென்.